வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, இன்ஃபேக்ட் பல வாரங்கள் சொல்லலாம், எஃப்ஐஐஸ் வந்து நேற்று வெறும் 470 கோடிக்கு தான் வந்து விற்றுருக்குறாங்க. டிஐஐஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், அவன் வித்தா இவன் வாங்குவோம். 454 கோடிக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 15-16 கோடி தான். ஏன் எடுத்தோன்னே இந்த விஷயத்த சொல்கிறோன்னு சொன்னால், இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர், இன்ஃபேக்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35-40 காலுக்கு மேலே வந்து இன்றைக்கி காலிலேருந்து அட்டன் பண்ணியிருப்பேன். பிஜேபி அமோக வெற்றி டெல்லியில், அண்ட் இதுக்கான எதிரொலி வந்து டெஃபினட்டாக மண்டே அன்னைக்கு தெரியுமா? எஸ், இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகலாம். ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் கீழே தான் வரணும், ரைட்? ஈவென்ச்சுவலி அது மாதிரி தான் இருந்தாகணும். ஏன் அப்படி தான் இருந்தாகணும்னு சொன்னால், இப்போ இந்த நம்பர் சொன்னேன் தெரியுமா, இது எல்லாமே வந்து கேர்ஃபுல் பொசிஷனிங். ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் வந்து மண்டே அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:15 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 6 o'clock வந்து அவர் ப்ரெஸ் மீட் கலந்துக்கிறாரு. மோஸ்ட்லி டெல்லி எலெக்ஷன் பற்றி தான் பேசுவார் அவர். ஸோ அதை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போதும் 23,600 லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அக்கம் பக்கத்தில் ஒரு 10-15 பாயிண்ட் இப்படி அப்படி, ரைட்? எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸில் வந்து 23,600 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ரீமியமில் இருக்குது. கால், ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்கிறாங்க? 24,000. செகண்ட் ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்கிறாங்க? 23,800, ரைட்? அண்ட் புட்டு எங்கே எழுதியிருக்கிறாங்க? 23,200. ஸோ இங்கே ஒரு 400 பாயிண்ட் மேலே, ஒரு 400 பாயிண்ட் தள்ளி தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து ஸ்விங் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல பொசிஷனிங் கொடுத்துருக்குறாங்க, ரைட்? ஆர்பிஐ பாலிசி நான் ஈவெண்ட் 0.25% இறக்குறனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஆனால் 5 வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் தே ஹவ் மேட் சம் டிசிஷன். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ஏறிட்டு இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக இப்படி இருந்துச்சு, மோர் ஆன் எ சைட்வேஸ். ட்ரெண்ட் ஹஸ் கம் டவுன், ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரீவியஸாக வந்து ஆல்மோஸ்ட் 2 years அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, அடுத்த ஒரு 1.5 years சைட்வேஸில் இருந்துச்சு, ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்டட் ஃபாலிங், ரைட்? இது கண்டினியூஸ் ஃபாலோ ஆகுமா? கவர்னர் ஏற்கனவே சொல்லிட்டார், இன்னும் 1 more ரேட் கட், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த இது முடிஞ்சு போச்சு. அப்போ மண்டே அன்னைக்கு மோர் ஆஃப் எ ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஜென்ரல் பப்ளிக்கோட இமோஷனில் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி மறுபடியும் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் அப்பா யார்? யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து 2 டேட்டாஸ் வந்துச்சு. நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், ரைட்? இன்னொன்று வந்து ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் சார்ந்த இது. இன்னொன்று வந்து நான் அக்ரிகல்ச்சர் சார்ந்த எம்ப்ளாய்மெண்ட். போன தர ஆல்மோஸ்ட் 3 லட்சம் பேருக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. போன தர, அதாவது ப்ரீவியஸ் மந்த்து, ரைட்? இட் வாஸ் ஒன்லி 1,43,000 பீப்புளுக்கு தான் வேலை கிடச்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பாருங்களேன், பல்காக வந்து யூஎஸில் வந்து வேலைக்கு லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கார்ப்பரேட்ஸ் ஆர் சீயிங். இன்னும் ஆக்சுவல் பிரச்சனைக்கு வரல. என்ன அது ஆக்சுவல் பிரச்சனை? இது எல்லாமே வந்து அவங்களோட கவர்மெண்ட்டை வந்து க்ளீனப் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்? அதிரடியாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணிச்சா? எஸ், பண்ணிச்சு. ஆனால் அவங்க வெளியில் தெரியாத பண்ணாங்க. இவங்க அதிரடியாக அப்பட்டமாக வெளியில் தெரிகிற மாதிரி சிலது பண்ணுறாங்க. பண்ண வேண்டிய அவசியம். இதுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எஸ், சம்மந்தம் இருக்குது. நம்ம தலைவர் இங்கேருந்து கிளம்புறாரு, மண்டே அன்னைக்கு கிளம்புறாரு, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு விஷயமாக ஏதோ அக்ரிமெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து 13ஆம் தேதி அவர் யூஎஸில் இருக்கிறாரு, 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ யூஎஸில் இருக்கிறாரு. பௌர்ணமி, அது வேறு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவர் வந்து அங்கே யூஎஸில் இருக்கிறார். வி ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் யார் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க போகிறாங்க, ரைட்? ஒன்று, இந்தியன் கவர்மெண்ட் ஏற்கனவே மைண்ட் செட்டோட தான் போகிறாங்க. நீ என்ன கேட்குறியோ நான் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து இந்தியா அட்வான்டேஜில் உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் ட்ரேட் பேலன்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எடுத்துகிட்டோம்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம், ரைட்? சைனா நம்மளோட 7 மடங்கு 5 மடங்கு வந்து ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டு இந்தியா. நம்ம வந்து அதுக்கு 20% கூடயும் பண்ணல, 10-12% தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி தான் யூஎஸ்க்கும். யூஎஸ்லேருந்து நம்ம ஒன்றும் பெருசாக வாங்குறது கிடையாது. நம்ம இங்கேருந்து யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், மெயின்லி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் மேன் பவர், ரைட்? இது ரெண்டுமே வந்து நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆஃப் லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து நிறைய ஆயிலும் வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ஸில் வந்து we can buy more of gas and more of oil from US. அப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற டிஸ்கவுண்ட் அடி வாங்குமா? எஸ், அடி வாங்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து மோர் ஆஃப் வெப்பன் சிஸ்டம்ஸ் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது கார், எஸ்பெஷலி டெஸ்லா மாதிரி கார்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ்லி கவர்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் ஆன் 100% டேரிஃப். அந்த 100%ன்றது ப்ராபப்ளி தே வில் கம் டவுன் லிட்டில் பிட். பெருசாலாம் ஒன்று டிராஸ்டிக்காக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி 12-13 யூஎஸ் கவர்மெண்ட் கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்றது. ஸோ இன்னைக்கு பிஜேபி ஜெயித்தது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக கம்மி. ஒன்று. ரெண்டாவது, எப்படி எஃப்ஐஐஸ் விற்றுட்டு வராங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் டிஐஐஸும் நிறைய விற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஐபிஓஸ்லாம் வந்துச்சு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நிறைய இந்த ப்ரீ ஐபிஓவில் ஹோல்ட் பண்ணவங்க இல்லை ப்ரமோட்டர்ஸ், ரைட், அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஷேர்ஸை விற்க முடியும். பல லட்சம் கோடி, ரைட், அவங்களும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் அவங்களும் சேல்ஸ் வருது. அண்ட் டிஐஐஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மோஸ்ட்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு டாப் 10 கம்பெனிஸில் அவங்க வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ்ட் அபவுட் 15,000 crores மேலே வந்து விற்றுருக்குறாங்க. அதுவும் யார் டாப் 10 கம்பெனிஸ் விற்றது யாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஹெச்டிஎஃப்சியில் 3.5 crores ஷேர்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. 6,154 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க, ரைட். அடுத்தது வந்து வோல்டாஸ் 1,691 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஹெச்சிஎல் 1,516 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஹெச்ஏஎல் 1,355 crores வந்து விற்றுருக்குறாங்க. எம்ஃபசிஸ் 1,296 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஓப்ராய் ரியாலிட்டிஸ், ஏன் அது வந்து திடீர்னு ஒரு நாளில் வந்து பெருசாக விழுந்துச்சுன்னு தெரியும்ல. மெயின் ரீசன் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,271 crores வந்து விற்றுருக்குறாங்க. எவ்வளோ ஷேர்ஸு? 61.81 lakh ஷேர்ஸ், பெரிய ஷேர்ஸு. அடுத்தது வந்து குமின்ஸ் இந்தியா, நம்ம ஒரு கம்பெனி, ரைட், 1,238 crores வந்து விற்றுருக்குறாங்க. பஜாஜ் ஹோம் ஃபைனான்ஸ், இதுவும் வந்து ஐபிஓவில் வந்தது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த 6 months கோட்டா முடிஞ்சிச்சு, அவங்களும் வந்து விற்றுருக்குறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 1,023 crores வந்து விற்றுருக்குறாங்க. அதர் தென் தட் மதர்சன் 964 crores விற்றுருக்குறாங்க. ஃபைனலாக சோலா ஃபைனான்ஸ் 944 crores வந்து விற்றுருக்குறாங்க. இட் ஷோஸ் கிளியர் கட்டாக இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 15,000 crores பக்கமாக வரும். 15,000-16,000 crores மேலே வரும். ஸோ அவ்வளோ க்ரோர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விற்றுருக்குறாங்க. இது வந்து வெறும் டாப் 10 கம்பெனிஸ். ஸோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வெறும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு இல்லை, தே ஆர் ஆல்சோ ரொட்டேட்டிங் தேர் கேபிட்டல். இதே மாதிரி தான் போன குவார்ட்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விற்று ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் தட் தே ஆர் நாட் இன்வெஸ்டிங், பட் டெஃபினெட்லி தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து சம்திங் இஸ் ஹேப்னிங். உங்களுக்கு எனக்கும் தெரியாத லார்ஜர் பிக்சர் வந்து வேறு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் நிறையா சேர்னிங் நடந்துகிட்ருக்கு. சேர்னிங்னா என்கிட்ட இருக்கிறத வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன நல்ல ஸ்டாக் இருக்குது அது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ண போகிறேன்ற கதையே கிடையாது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. S&P 500 வந்து அதுவும் ஆல்மோஸ்ட் 95.95% கீழே விழுந்துச்சு. நாஸ்டாக் மோஸ்ட்டாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸு அது வந்து ஆல்மோஸ்ட் 1.3% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. யூஎஸில் இருக்கிற ஸ்மால் கேப் 2000 அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 1.95% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்ன? நீங்கள் எடுத்து பாருங்களேன், யூஎஸில் உளுந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விடியோ உழுவில் பாசிட்டிவில் இருக்குது, அது 1% அப்பு, க்ளோஸ் டு 1% அப்பு. அடுத்தது வந்து மெட்டா, அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லா வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் நல்லா பாசிட்டிவில் இருந்துச்சு. அதே மாதிரி ஊபர், அவங்க எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி புக்கிங் நடந்துருந்துச்சு, அவனும் வந்து 6% அப்பு. மற்றது எல்லாமே டவுன் இருந்துச்சு. அப்போ நினச்சி பாருங்கள், என்விடியாவும் நேற்று வந்து 0, அதாவது அந்த 1% ஏறாத இருந்திருந்தால் நேற்று யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ தூரம் விழுந்திருக்கும். இதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப சிம்பிள், சின்ன ஸ்டாக்ஸை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸில். ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான எல்லா அறிகுறியும் காட்டிகிட்ருக்கு. ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப மிக அருகில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு சைடு இருக்க, கோல்டு ப்ரைஸ் தார்மாராக ஏறிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி சில்வர் ப்ரைஸு நியர் பிரேக் அவுட்டில் இருக்குது.
இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $32.8 இருக்குது. அது வந்து என்னைக்கு 35 உடைக்குதோ கையில் பிடிக்க முடியாது. போன தடவை அந்த 35 ஜோனில் வரும்போதும் 34 ஜோனில் தான் வந்துச்சு டாலர் டேர்ம்ஸில். வந்தப்போ நம்ம ஊரில் வந்து 1,06,000 7,000 ருபீஸ் பக்கமாக வந்துச்சு. அன்னைக்கு வந்து ருப்பி வந்து 84 ரூபா ஒரு டாலராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து 88 ரூபா பக்கமாக இருக்கிறோம், 87.50, ரைட்? அப்போ அதே ப்ரீவியஸ் ஹை $34 வரும்போதும் 120 130 பக்கமாக இருப்போம். ஒன்று. ரெண்டாவது, கோல்டை விட்டுருங்க, சில்வர் அந்த 34 to 35 லெவலை க்ராஸ் பண்ணிச்சுனால் சரியான ஸ்பீடில் வந்து மேலே ஏறும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. எனி அதர் அசட் கிளாஸோட இன்னைக்கு டேட்டில் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் ஆன் கோல்டு. ஒன்று, கோல்டு விலை ஏற்கனவே தாறுமாறாக ஏறி இருக்குது. இது கீழே இறங்குமான்னு கேட்டால் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. ஏன் இறங்காது? இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இறங்கினாலும் அது இறங்கிறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு இல்லை. அப்படியே இறங்கினாலும் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். எவ்வளோ தூரம் டிப்ரிஷியேட் ஆகும்? இப்போதைக்கு நம்ம வந்து 89 கண்ணுக்கு தெரியுதுன்றது நம்ம 84 இருக்கும்போது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ டெஃபினட்டாக 89 ஈஸியாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியன் ருப்பி டேர்மில் கோல்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கிவன் அ சாய்ஸ், கோல்டா சில்வரான்னு கேட்டால் நான் சில்வரை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.